அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் மூலம் இயேசு நமக்கு அவரை பின்பற்றுதல் என்பதன் முக்கியத்துவத்தையும் நம் புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு இரகசியத்தையும் விளக்குகிறார். என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதர சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர், நிலை வாழ்வையும் உரிமையாக பெறுவர் என்பதை சிறப்பாக விளக்குகிறார். நாம் இவை அனைத்தையும் உலகில் விட்டு வந்து உள்ளத்தில் சுமந்து வருகிறோம், வாழ்கிறோம். ஆனால் ஆண்டவர் இவை அனைத்தையும் நம் பெற்றோர், உறவுகள், பொருட்கள், சொத்துக்கள் அனைத்தையும் அவரிடம் விட்டுவிட்டு அவருக்கு உரிமையானவர்களாக வாழ மாற அழைப்பு விடுக்கிறார். பல சமயங்களில் நாம் விட்டுவிட்ட அனைத்தையும் நாம் பற்றி கொண்டு அழைத்த ஆண்டவரை விட்டுவிடுகிறோம். 100 மடங்கு என்பது முழுமையையும் நிறைவையும் கொடுக்கும். அது இந்த உலகத்தால் கொடுக்க முடியாது. இறைவனை சொந்தமாக்கி கொண்டவர்களால் மட்டுமே அந்த நிறைவாழ்வை, நிலை வாழ்வை அனுபவிக்க முடியும். எனவே நாம் நிறைவுள்ளவர்களாக வாழ முதலில் ஆண்டவரின் கையில் நம்மை விட்டுவிடுவோம். ஆண்டவருடைய பணியையும் அவருக்கு உரியவற்றையும் சிறப்பாக செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்வோம். நம் கிறிஸ்தவ வாழ்வில் எதிர்பார்ப்பை தவிர்த்து நம்மை நாம் அர்ப்பணித்து பிறர் பெற விரும்பும் அன்பையும் ஆறுதலையும் தேற்றுதலையும் பிறருக்கு கொடுப்போம். இயேசுவை பின்பற்றும் அனைவருக்கும் துன்பம், துயரம், கண்ணீர், கவலைகள் இருந்தாலும் விசுவாசத்தினால் கிடைக்கும் மகிழ்ச்சிக்கும் மன நிறைவுக்கும் அளவு இல்லை. நம்மில் நிறைய கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை அறிவதன் நோக்கம் நன்மை அடைவது, வரம் பெறுவது, கவலை நீங்குவது என்பதும், கிறிஸ்துவை பின்பற்றினால் நிறைய உதவிகள் கிடைக்கும், தேவைகள் நீங்கும் என்பதாகும். ஆனால் கிறிஸ்தவத்தின் நோக்கமும் கிறிஸ்துவை பின்பற்றுவதன் நோக்கமும் பிறருக்கு உதவியும் நன்மையும் செய்வதுமாகும். கிறிஸ்துவை பின்பற்றுதல் என்பது பிறரை மையப்படுத்தியதாகும். நம் குடும்பத்தை விடுத்து நாம் சந்திக்கும் ஒவ்வொருவரையும் நம் சகோதர சகோதரிகளாக, பெற்றோராக நினைப்பதும் செயல்படுவதும் அவசியமாகும். இறைவன் விட்டுவிட சொன்னதன் அர்த்தம் உறவு பற்று மற்றும் சொத்து பற்றையும் விட்டுவிடுதல் ஆகும். நாம் முழுமையாக இறைவனை பின்பற்ற நம்மிடம் உள்ள தேவையற்ற சுயநல குணங்களை, தேவையற்ற பற்றுகளை விட்டுவிட்டு இயேசுவை முழுமையாக பின்பற்றுவோம். நிறை வாழ்வை, நிலை வாழ்வை பரிசாக பெறுவோம்.